ரசிகர்களை பயன்படுத்தாத பீரங்கி அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் பேசியிருக்காரு. என்னன்னா த்ரிஷாவை தாக்குனது மட்டும் இல்லாம இப்ப விஜயுமே தாக்கி பேசியிருக்காரு பார்த்திபன். இதுதான் இப்ப மறுபடியுமே சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திபன் த்ரிஷா பத்தி பேசின ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாச்சு. இதை எல்லாருமே ரசிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். திடீர்னு த்ரிஷா இதுக்கு பொங்கி எழுந்தாங்க. மக்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போதும் சரி, மக்கள் த்ரிஷாவை தப்பா பேசும்போது கூட சரி, அவங்க அதுக்காக எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை, அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஆனா பார்த்திபன் பேசுறதுக்கு உடனடியா அவங்க கண்டனம் தெரிவிச்சு ஒரு பதிவை போட்டாங்க. திரும்பவும் பார்த்திபன் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த பிரச்சனையை முடிக்காம திரும்பவும் த்ரிஷா கலர்னதுனால பார்த்திபன் மூன்றாம் மனுஷியோட மூன்றாம் தர பேச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள திரும்பவும் தாக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா பார்த்திபன் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. அங்க ஒருத்தவங்களோட புகைப்படமா அந்த ஸ்கிரீன்ல போட்டு இருந்தாங்க. அப்போ சடனா த்ரிஷாவோட புகைப்படம் போட்டாங்க. அதுல த்ரிஷா குந்தவை கெட்டப்ல இருந்தாங்க. உடனே எல்லாரும் கீழே இருந்த எல்லாருமே குந்தவை குந்தவைன்னு கத்துனாங்க. இப்போ பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர், அப்புறம் இயக்குனர், அது மட்டும் இல்லாம கவிதையும் எழுதுவார். இவரோட ஸ்பெஷல் என்னன்னா கோர்வையா மாயாஜலமா வார்த்தைகளை கோர்வையா பேசக்கூடியது இவரோட ஸ்பெஷாலிட்டி. இதை எல்லாருமே ரசிச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த நிகழ்ச்சியில குந்தவை போட்டோ வந்த உடனேயே கோர்வையா ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த குந்தவை கொஞ்ச நாளைக்கு வீட்டிலேயே குந்த வச்சா நல்லா இருக்கும், ஒரு சில கவிதைகள் ரசிக்க முடியும், ஆனா வெளிப்படையா படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை எல்லாருமே அங்க இருந்து எல்லாருமே ரசிச்சு கேட்டாங்க. குறிப்பா விஜயோட ரசிகர்கள் இதை ரொம்பவே ரசிச்சாங்க. என்னன்னா நாங்க மனசுல நினைச்ச விஷயத்த நீங்க ஓப்பனாவே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திபனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வைரல் ஆயிடுச்சு. பார்த்திபன் த்ரிஷாவை மறைமுகமா தாக்கிட்டாரு, எல்லாரோட மனசுல இருந்ததையும் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது த்ரிஷா ஒரு பதிவு வெளியிட்டாங்க. மைக்கு கிடைக்கு அப்படின்ன உடனே எல்லாருமே எல்லாத்தையும் பேசிடுறாங்க, அறிவு சாராம இதை பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபனை தாக்கி ஒரு பதிவு போட்டாங்க. உடனடியா பார்த்திபன் என்ன சொன்னார்னா ஒரு நல்ல விதமா வருத்தம் தெரிவிச்சு ஒரு பதிவை போட்டாரு. அதாவது நான் வேணும்னே பண்ணல, அதாவது அங்க ஸ்கிரீன்ல போட்டாங்க, எல்லாருமே குந்தவை குந்தவை கத்துனாங்க, அதனாலதான் நான் ஒரு மாயாஜல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த மாதிரி போட்டேன். ஆனா கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் இது எதுக்காக இது பேசுனீங்கன்னு கேட்டாங்க. நானுமே வேண்டாம் ஒளிபரப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா யாரோ ஒருத்தவங்க அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க, இது தவறுதலா நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடுச்சுன்னு நினைச்சா த்ரிஷா என்ன பண்ணாங்கன்னா வேணும்னே என்னோட புகைப்படத்தை போட சொல்லி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. உடனே நம்மளோட பார்த்திபன் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா மூன்றாம் தர மனுஷியோட மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை, மூன்றாம் தரத்து பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி சொல்லியிருந்தா நான் மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டேன், இவங்களோட பேச்சு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சாரு. நான் இப்படி தெரிஞ்சிருந்தா நான் மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாரு. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெரிய அளவுல போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த பிரச்சனை ஓரளவுக்கு பெருசா வந்துச்சு. பட் அப்படி ஒரு 2-3 நாளா இது பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்புறம் அந்த பிரச்சனை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு விஷயம் நிறைய கேள்வி கேட்டாங்க. என்னன்னா பார்த்திபனுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இப்போ என்னோட பேச்சுக்கு இப்படி கேள்வி கேட்கறாங்க, பொதுமக்கள் எவ்வளவு கேட்கறாங்க, அவங்களுக்கு ஏன் த்ரிஷாவால பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பார்த்திபன் முன் வச்சாரு. பட் ஆனா இதுக்கெல்லாம் த்ரிஷா ரிப்ளை பண்ணல. ஏன்னா பொதுமக்கள் அவ்வளவு கேள்வி கேட்டுமே அவங்க அதுக்காக ரிப்ளை கொடுக்கவும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப பார்த்திபன் பேசின இன்னொரு வீடியோ ரொம்பவே வைரலா மாறிட்டு வருது. ஏன்னா அதே நிகழ்ச்சியில இப்போ அஜித்குமார் பத்தி பேசின விஷயம் தான் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தன்னோட ரசிகர்களை எதுக்குமே பயன்படுத்திக்கிட மாட்டாரு. என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன தொடர்ந்து வராதிங்க, எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அஜித்குமார். அதாவது அவங்களோட ரசிகர்கள் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தட்டி கேட்பாரு. விஜயோட மனைவி சங்கீதாவை பத்தி விஜயோட ரசிகர்கள் அவ்வளவு கேவலமா அவதூறா பேசும்போது கூட விஜய் ரசிச்சுட்டு தான் இருக்காரே தவிர அந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கல, அறிக்கை வெளியிடல. அப்படி பேசாதீங்க, என்னோட மனைவியை பத்தி பொது வெளியில இப்படி தேவையில்லாம பேசாதீங்கன்னு கூட விஜய் எதுவுமே சொல்லல. சொல்ல போனா அந்த பிரச்சனையே ஒர்த் இல்லைன்னு கூட சொல்றாரு. என்னன்னா விஜயோட ரசிகர்களுக்கு முன்னுதாரணமா இருந்து அந்த பேசுங்க, அந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வழி நடத்துற மாதிரி தான் விஜய் பேசுறாரே தவிர அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு எதுவுமே போடவே இல்லை. ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி யார் தப்பானாலும் கண்டிப்பா தட்டி கேட்பாரு. அவங்களோட ரசிகர்கள் தப்பானாலுமே அந்த இடத்துல உனக்கு இது தேவையா, என் பின்னாடி உன்னை வர சொன்னா, எனக்காக காத்துட்டு இருக்க சொன்னா, என்ன உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, முதல்ல உன்னோட வேலையை பாரு, முதல்ல நீ சம்பாதிக்கிற வழியை பாரு, உன் குடும்பத்தை பாரு, எனக்காகலாம் யாரும் இருக்க வேண்டாம், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவர் தான் அஜித்குமார். என்னன்னா
குடும்பம் வேற, என்னோட சினிமா வாழ்க்கை வேற, ரெண்டுமே மிங்கிள் பண்ணவே மாட்டாரு. அப்படி ஒரு நல்ல மனுஷர் கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அஜித்குமார் பத்தி கேட்டப்போ ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. என்னன்னா AK-47 அப்படிங்கிறது ஒரு தானியங்கி ரஷ்ய துப்பாக்கி. AK-54 அப்படிங்கிறது தன்னோட ரசிகர்களை பயன்படுத்தாத ஒரு பீரங்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அஜித்குமார் என்னைக்குமே அவங்களோட ரசிகர்களை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து மறைமுகமா விஜயை தாக்கி பேசுற மாதிரி இருக்கு. அதாவது அஜித்குமார் வந்து அப்படி கிடையாது, விஜய் வந்து அவங்களோட ரசிகர்களை வந்து பயன்படுத்திக்க பாப்பாரு அப்படின்ற மாதிரி மறைமுகமா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதுல பார்த்திபன் வந்து இன்னொரு விஷயத்தையும் பத்தி பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கு போய் வாங்குற விசிலை விட தன்னோட ரசிகர்கள் அடிச்சு கிழிக்கக்கூடிய விசில் வந்துட்டு கோடான கோடி அப்படின்ற மாதிரி அஜித்தை வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்தி பேசியிருந்தாரு. இது வந்து கேட்ட உடனே எல்லாத்துக்கும் தெரியுது தேர்தல் ஆணையத்துக்கு போய் வாங்கின விசில் சின்னத்தை பத்தி பேசுறாரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட விசில் சின்னத்தை விட அஜித்குமாருக்கு இருக்க ரசிகர்கள் பட்டாளம் அடிக்கக்கூடிய விசில் தான் அதிகமான ஒரு ஒளி தரக்கூடியது, அதிகமான ஒரு சத்தம் தரக்கூடியது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அதாவது இதனால விஜயை தாழ்த்தி அஜித்குமாரை வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இதனால விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா உனக்கு என்ன, உனக்கு அஜித்குமாரை பத்தி பேச சொன்னாங்கன்னா நீங்க அஜித்குமாரை பத்தி மட்டும் பேசிட்டு வர வேண்டியதுதானே, தேவையில்லாம எதுக்கு எங்க விஜயை பத்தி இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே விஜயோட ரசிகர்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, ஒரு விஜயை பத்தி யார் பேசினாலும் அவங்கள வந்து தகுதி தராதும் இல்லாத மாதிரி பேசுவாங்க. அதாவது எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடாதோ அந்த வார்த்தைகளை கண்டிப்பா பயன்படுத்தி பேசுவாங்க. இது வந்து நம்மளுடைய சங்கீதா விஷயத்திலே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா அவங்கள அண்ணின்னு தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு நபரையே விஜய்க்கு எதிராக கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள அவ்வளோ தரக்குறைவா பேசியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ பார்த்திபன் இந்த விஷயத்த பேசுனதுக்காக திரும்பவும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே விஜய் அஜித் இவங்க இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கும். விஜயோட ரசிகர்கள் அஜித்தோட ரசிகர்கள் வந்துட்டு எப்பவுமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க அணில் நாங்க ஆமை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவங்க வந்து எப்பவுமே சமூக வலைதளங்கள்ல மோதிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ விஜயை பத்தி ஒரு கமெண்ட் போட்டா கூட கண்டிப்பா நீ வந்து தல ரசிகனா தான் இருப்ப. இப்போ அஜித்குமாரை பத்தி ஒரு விஷயம் பேசினா கூட நீ வந்து கண்டிப்பா அணிலோட ரசிகனா தான் இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வச்சு நிறைய சண்டை போட்டுப்பாங்க. இப்போ திரும்பவும் இதே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. பார்த்திபன் பேசுனது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்களும், அவர் பேசுனது தப்பு தான், விஜயை பத்தி பேசிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்களுமே மாத்தி அவங்களோட கருத்துக்களை பேசிட்டு வராங்க. என்னன்னா குந்தவை பத்தி பேசின பார்த்திபனோட வீடியோ எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ இப்போ திரும்பவும் பார்த்திபன் தான் வந்து வைரல் ஆகிட்டு வராரு இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுனதுனால. ஏன்னா அஜித்குமாரை புகழ்ந்துதான் பேசியிருக்காரு. அஜித்குமார் ஒரு நல்ல மனுஷர் தான், யாரோட பிரச்சனைக்கு போக மாட்டாரு. குறிப்பா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா ரசிகர்களுக்கு வந்து ரசிகர்களை பயன்படுத்திக்க மாட்டாரு. ரசிகர்கள் வந்து தனக்காக வந்து நிக்கணும், தனக்காக காத்துட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு. உனக்கு என்ன படம் பார்க்கணும்னா பாரு, அதுக்காக வந்து எனக்காக நீ வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்னை பார்க்கறதுக்காகவோ எனக்காகவோ நீ வந்து எதையுமே செலவழிக்க கூடாது, நீ முதல்ல உன்னோட குடும்பத்தை பாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாரு நம்மளோட அஜித்குமார். இதை பத்தி தான் பார்த்திபனும் பேசியிருக்காரு. பட் ஆனா என்னன்னா மறைமுகமா அவர் இப்பவும் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மாயாஜலமா இருக்கும். ஒரு வார்த்தைகளை வந்து கோர்வையா அடுக்கு தொடர் மாதிரி பேசுவாரு. அதுல வந்து அவர் கை தேர்ந்தவர் தான். அதே மாதிரி தான் அந்த AK-47 AK-54 அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு போய் வாங்கின விசில் சின்னத்தை விட ரசிகர்கள் அடிச்சு கழிக்கக்கூடிய விசில் சத்தம் கோடான கோடி அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இது கொஞ்சம் ரைமிங்கா பேசிட்டு கொஞ்சம் மறுபடியுமே சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காரு. இதுதான் இப்ப விவாதமா மாறி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.